அது இல்லை, அது எனக்கு என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான நிகழ்வு என்று தோன்றுகிறது. ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கரூரில் நடந்திருக்குது. அந்த இழப்பு பிறகு இது மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊர்ல வந்து தமிழகம் போட்டு மிகப்பெரிய சாலை அமைப்புலாம் கிடையாது, மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது. அதனால வந்து தேசிய நெடுஞ்சாலாம் இருக்குது. இங்கே நம்ம ஊர்ல மிக குறுகிய செலவு. அதனால அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் நடமாட்டம் நெருக்கம் அதிகமாக உள்ளது. அதனால அதை தவிர்த்து அவர் ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை நடத்தலாம். ரோட் ஷோவுக்கு அனுமதி பண்ணலாம். அவர் கூட்டம் நடத்துறதை கண்டிப்பாக வரவேற்கணும். அவர் எங்கே வேணாலும் கூட்டம் நடத்தலாம். உப்பளங்களோட கூட எடுத்துக்கலாம், வேற எங்கே வேணாலும். இது நெருக்கமான பகுதி. புதுச்சேரி வந்து அன்னைக்கு உயர்நீதிமன்றம் அது சம்பந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறையோடு நடத்துறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி. அதனால அதெல்லாம் அந்த ரோட் ஷோவை தடுத்துடலாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. ஆன்மீக நம்முடைய முதலமைச்சருக்கு அந்த வேண்டுகோளை வச்சிருக்கேன். தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துது. அதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசாங்கம்